ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 19th January 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஓஎன்ஜிசி, பாரதி ஏர்டெல், என்டிபிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. கொடாக் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ்சிங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 496 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ 2 நாள் ஷார்ப்பான ஃபாலுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சுது. ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஓஎன்ஜிசி வந்து 8 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அவங்க பேக் டு பேக் 2 கேஸ் டிஸ்கவரிஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 52 வீக் ஹை கிட்ட போச்சுது. அப்புறம் ஸ்லைட்டாக விழுந்துச்சு, மறுபடியும் இப்போது ரேலி ஆகிட்டுருக்குது. ஓஎன்ஜிசியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசியோட ஒரு ஆம் வந்து $420 மில்லியன் அளவுக்கு டிபிஎஸ் பேங்க் அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா 37 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. பாரதி ஏர்டெல்லோட ஒன் ஆஃப் த ஆம் வந்து பாரதி ஃப்ளெக்ஸோகாம்னு இருக்குது. அவங்க வந்து ஐபிஓவுக்கு பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பாரதி ஏர்டெல் ரேலியாக இருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா சைட்வேஸ்லேயே மூவிட்டு இருந்துச்சு 52 வீக் ஹை கிட்டவே. இப்போ வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி வெளியே இருக்குது. இப்போ மறுபடியும் 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணியிருக்குது. அப்புறம் கொடாக் மஹிந்திராவை பார்த்தோம் அப்படின்னா 12 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இது வந்து கொடாக் மஹிந்திராவோட ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணதுனால கொடாக் மஹிந்திரா கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. அந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து பயங்கரமாக அடி வாங்கினதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் வந்து விழுந்துட்டுருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 2297 கோடியாக இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது நல்லா நம்பர்ஸ் மாதிரி இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து இது பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து 52 வீக் ஹையில் இருந்தப்போ ஆல்ரெடி விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப ஷார்ப்பாகவே விழுந்துருக்குது. ஆனால் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த அளவுக்கு நல்லா விழுந்ததுக்கப்புறமா இப்போ புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கோட இன்டர்னல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அது அப்சைடு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு புரோக்கர்ஸ் நம்புகிறாங்க. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்க அப்படின்னா 3வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 3289 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து அவங்களும் 3rd கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. 2238 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக்ஸை. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 395 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. S&P 500 58 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. நாஸ்டாக் 255 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் மெகா கேப்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கர ரேலியை காட்டுச்சு. இந்த 1 வீக்கில் யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ இழந்துச்சோ அதை அப்படியே ரீகெயின் பண்ணிடுச்சு வெள்ளிக்கிழமை. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏர்னிங் ரிசல்ட்டை வந்து இந்த குவார்ட்டருக்கான ஏர்னிங் ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக டெஸ்லா, நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் ஆப்பிள் இது எல்லாமே வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை கொடுக்க போகிறதுனால யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோன்னா கோல்டு வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் USD கொஞ்சமாக சரிஞ்சதுனால கோல்டு ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.